உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட மனிதனுடைய மனசாட்சிக்குள்ளே நாம் சற்று கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் நல் மனசாட்சி இருக்கிறது என்று சொன்னேன், குற்ற மனசாட்சி இருக்கிறது என்று சொன்னேன், அப்புறம் சூடுண்ட மனசாட்சி இருக்கிறது என்று சொன்னேன், அப்புறம் துர்மனசாட்சி இருக்கிறது என்று சொன்னேன், பலவீனமான மனசாட்சி. 5 விதமான மனசாட்சிகள் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கே திரும்ப சொல்லவா? நல் மனசாட்சி, அப்புறம் குற்ற மனசாட்சி, அப்புறம் சூடுண்ட மனசாட்சி, அப்புறம் துர்மனசாட்சி, அப்புறம் பலவீனமான மனசாட்சி. 5 வகையான மனசாட்சிகள் இருக்கின்றன. இவை எல்லாமே நமக்கு உதவியாக இருக்கும்படி கடவுள் செய்திருக்கிறார். மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? மனசு, பீயிங் கான்ஷியஸ் ஆஃப் ஹூ வி ஆர். மனம், மனசாட்சியை சொல்லலை, இப்போ மனம்னு ஒன்று நமக்கு இருக்குது. நான் யார், நான் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது மனசு. மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மனதில் கடவுள் உன்னுடைய நிலைமை என்னன்னு, கடவுளுடைய ஆவியானவர் உன்னுடைய நிலைமை என்னன்னு மனசாட்சிக்குள்ளே பேசி நமக்கு தெரிவிக்கிறார். திரும்ப சொல்கிறேன், மனம் என்ற ஒன்று இருக்கிறது. ஹூ வி ஆர், நான் யார், இந்த ஊரில் பிறந்தேன், இன்னாருடைய பிள்ளை நான், என்ன படிச்சிருக்கேன், நான் இப்படி இருக்கேன், இதெல்லாம் நான் யார் அப்படிங்கிறது. ஆனால் மனசாட்சிங்கிறது நம்ம நல்லவனா கெட்டவனா, குற்றவாளியா அல்லது பெரிய குற்றவாளியா, அல்ல உண்மையிலே நான் கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறேன்னா, கடவுளுடைய காரியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சு வாழ்கிறேன்னா, இதெல்லாம் அல்ல உண்மை கெட்டவனா, எல்லாமே நம்ம யார் எப்படிப்பட்டவைங்கிறத கடவுளுடைய ஆவியானவர் நம்முடைய மனதுக்குள்ளே பேசி மனசாட்சியை உண்டாக்குகிறார். அவரே சாட்சி கொடுக்குறார், நீ சரியாக இருக்க, இல்லை நீ இதில் இந்த விஷயத்தில் தப்பு அப்படின்னு சொல்லி மனதிலே சாட்சி இடுகிறார். இப்போ கோர்ட்டில் இவனா நாரை வெட்டிவிட்டான் குத்திவிட்டான் அப்படின்னாக்க சாட்சிக்கு ஆள் கூப்பிட்றாங்களா இல்லையா? நான் பார்த்தேங்க இவன் தாங்க நாரை வெட்டினான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறது அங்கே கோர்ட்டுக்கு தேவையாக இருக்கிறது. அதுபோல் அந்த சாட்சி போல மனிதர்களுக்கு, எப்பா நீ அந்த திருடனல்ல, நீ குற்றவாளி தான் அப்படின்னு கடவுள் நம்முடைய மனசுக்குள்ளேருந்து சாட்சி கொடுக்கிறார். கடவுளே சாட்சி கொடுக்குறார். இதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. இப்போ நான் பைபிள் வசனத்துக்கு போகாமையே நான் பைபிளில் இருக்க சில காரியங்களை சொல்கிறேன். கடவுளுடைய ஆவியானவர் நம்முடைய மனதுக்குள்ளே இருந்து நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று சாட்சி இடுகிறார் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர், அதாவது கடவுளுடைய ஆவியானவர், அவர் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆவினா நம்ம இருதயம், நம்ம மனசு, நம்முடைய ஆவிக்குள்ளே நம்ம உயிர், நம்ம உயிருக்குள்ளே நம்முடைய மனசில் சாட்சியிடுறாரா, நீ திருடனல்ல அப்படின்னு. அந்த சாட்சியை தான் மனச்சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். மனது கொடுக்குற சாட்சி, மனதுக்குள்ளே கடவுள் கொடுக்குற சாட்சி, அந்த மனசாட்சி. அந்த மனசாட்சியில் தான் சொன்னேன், நல் மனசாட்சி,
அப்புறம் குற்ற மனசாட்சி, அப்புறம் சூடுண்ட மனசாட்சி, அப்புறம் துர்மனசாட்சி, அப்புறம் பலவீனமான மனசாட்சி. 5 சொன்னேன். நல் மனசாட்சிங்கிறது எல்லாத்துக்கும் விளங்கிடும். நான் நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், ஏன் அவன் மனசு சொல்லுது. மற்றவங்க யாரோ இவனை நல்லவன் சொன்னதுனால இல்லை, அவங்கவுங்க மனசு அவங்கவுங்கள நல்லவன்னு சொல்லணும். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் மனசு உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். நம்ம மனசு நம்மளை நல்லவன்னு சொல்லலைன்னா கடவுள் நம்மளோட பெரிய ஆளாக இருந்து நீ என்னென்ன ஓட்டையெல்லாம் ஓட்ட இருக்குது, என்னென்ன தப்பெல்லாம் பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்பார். அதனால் பைபிளில் இன்னொரு வசனத்தையும் சொல்கிறேன். நான் அதுக்கு போகலை, ஆனாலும் சொல்கிறேன், மனசுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், நம்முடைய மனமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் நம்ம கடவுள்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? ஆனால் நம்முடைய மனம் நம்மை குற்றவாளி இல்லை என்று சொல்லுமானால் தைரியம் கொண்டு கடவுள்கிட்ட போய் எனக்கு இந்த ஆசீர்வாதமெல்லாம் வேணும்னு கேட்கலாம். அப்படி எழுதியிருக்கு. இதை உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இதெல்லாம் சும்மா ஏதோ கதை சொல்லிட்டு போகலை, ஏதோ கேட்டுட்டாங்கிட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு சொல்லலை. நீங்கள் கேட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதான் அட்லீஸ்ட் நீங்கள் யாருன்னாலும் கண்டுபிடிப்பீங்க. ஒரு மனுஷன்னா யார்? இப்போ நான் இந்த நாட்டில் பிறந்தேன், இந்த ஜாதியில் பிறந்தேன், இந்த மதத்தில் பிறந்தேன், இந்த மாதிரி பணக்கார வீட்டில் பிறந்தேன், ஏழை வீட்டில் பிறந்தேன், படித்தவன் வீட்டில் பிறந்தேன், படிக்காத வீட்டில் பிறந்தேன், நல்ல குளங்கோத்திரத்தில் பிறந்தேன், இல்லாட்டி கேவலமான குளங்கோத்திரத்தில் பிறந்தேன், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலே, மனதிலே, மனசாட்சியிலே ஓடிக்கொண்டிருக்க அந்த காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மனதிலே, தனிப்பட்ட மனிதனாகிய உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற மனசாட்சிகள் பற்றி. நல் மனசாட்சி, நீங்கள் இது நாள் வரைக்கும் நல்லவனாக இருந்திருந்தால் உங்கள் இருதயம் நீ நல்லவன்னு சொல்லும். நீ அங்கே திருடுனேன்னா நீ இதில் திருடுன, நீ திருட்டு பய, நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லும் மனசாட்சி. அப்புறம் எத்தனை தடவை சொல்லி இந்த மனசாட்சி எதுக்கு வருது? திருடுன நீ அப்பன்னா நீ சரியில்லை, இல்லை நீ ஒழுங்கு ஆயிக்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மனசாட்சியை கடவுள் நமக்குள்ளே கொடுக்குறாரு. இப்போ நம்ம குற்றவாளி திருடிட்டோம், குற்றவாளின்னு ஆன பிறகும் கூட நம்ம அந்த குற்றத்தை திரும்ப திரும்ப செஞ்சால், அதான் மனசாட்சியை மழுங்க வைக்க பார்க்குறது. அதை திரும்ப திரும்ப செஞ்சால் அதான் சூடுண்ட மனசாட்சின்னு போயிடுது. அப்புறம் எனக்கு நல்லது கெட்டதே தெரியாதுங்க, எனக்கு வந்தபடி வாழுவேன், அப்படியெல்லாம் வாழ முடியாது. இங்கே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்ல வழியில் கடவுளுடைய வழியில் தான் வாழணும், கெட்ட வழியில் அது தீமையான வழியில் வாழக்கூடாது. அதனால தான் சொல்லுவோம், உலகத்தில் மக்கள் எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார். அவர் நீ ஏன் பிள்ளையா இப்படி தான் வாழணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் மனசாட்சிக்குள்ளே தெரியுதுன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுடைய மனதை கவனிங்க, உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே கவனிங்க. இப்போ இந்த மனசாட்சி இருக்கிறது அவசியம். நம்ம தப்பு பண்ணால் நீ குற்றவாளின்னு சொல்கிறது அவசியம். அது குற்றவாளின்னு சொன்னால் தான் நம்ம அட்லீஸ்ட் ஒழுங்காக ஆயிக்கிடுவோம். நம்ம திருடின ஒரு பாடு நம்ம இருதயம் ஒன்றுமே நம்மளை பற்றி சொல்லலைன்னா, ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு பேசாமல் இருந்தால் அப்போ நல்லா திருடுவான். அப்புறம் எங்கேயாவது மாட்டிக்கிடுவோம், உதப்படுவோம், ஜெயிலுக்கு போவோம், சமயத்தில் தூக்கில் கூட போடுவாங்க. அப்போ இந்த மற்றவங்க யாரோ நம்மக்கிட்ட எது நீ திருடுனியா அப்படியெல்லாம் கேட்குறத விட கடவுள் நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மனசாட்சியை வச்சு, பார்த்தியா நீ தப்பு பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சியை உண்டாக்குறாரே, அது குற்ற மனசாட்சி வந்தோடனே நல்லதில்லை, துக்கம் வருது, நான் சரியில்லை அப்படியெல்லாம் நினைக்கிறதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் சரிதான். ஆனால் குற்ற மனசாட்சி வருகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கடவுள் சொல்கிறார், நீ இப்போயாவது மனம் திரும்பிக்க, ஏன் குற்றவாளியாகவே வாழணுங்கிற? ஆசைப்பட்டால் போனேன் செஞ்சுட்டா குற்றவாளி தான். ஆனால் நீ இன்னையில் இருந்தாவது என் பக்கம் மறுபடியும் ஒழுங்காரு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த குற்ற மனசாட்சி மூலமாக கடவுள் நம்மகிட்ட பேசுகிறது. அப்புறம் தொடர்ந்து குற்றவாளியை குற்றம் செஞ்சுக்கிட்டே போனால் அப்போ உனக்கு விடிவு காலமே இல்லை, உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ பாவியாக வாழ்கிற நீ கடைசியில் நரகம் போவே. இங்கே பாருங்கள்,
ஒரு குஷ்டரோகி எடுத்துக்கோங்க. குஷ்டரோகியோடைய அந்த வியாதியோடைய தன்மை என்னன்னு கேட்டால், இப்போ குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அந்த விரல் இந்த நரம்பு எல்லாம் அங்கே இருக்க நரம்புகள்லாம் செத்து போயிடும். அப்போ நரம்பு செத்து போச்சுன்னா உணர்ச்சியே இருக்காது. இப்போ இங்கே தொட்டதாக தெரியாது. அப்போ நெருப்பில் கையை விட்டால் கூட வலிக்காது. ஏங்க நெருப்பில் கையை விட்டால் வலிக்காமல் இருக்கிறது சரியா? லேசாக அனல் பட்டாவே சுடுது அப்படின்னு நினச்சால அந்த நெருப்புக்கிட்ட போகாமல் இருப்பீங்க. அப்போ சுடுதுன்னு தெரியணும். அப்போ குஷ்டரோகம் வந்தவுடனே சுடுதுன்னு தெரியாமல் போனால் நல்லதா? அது சூடே தெரியலங்க, எனக்கு நிம்மதியாக நல்லா இருக்குது. சூடே தெரியல, நல்லா இருக்குதா? நெருப்பில் கையை விட்டாலும் ஒன்றும் தெரியாது. அது புகஞ்சு கையெல்லாம் வெந்து புகஞ்சு போயிடும். அப்போ நம்மளை அறியாமல் நெருப்பில் கையை விட அது கை வெந்து போக அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு அது நெருப்பில் பட்டால் சூடு தெரியணும். அப்போ கையை உருவிக்கிடுவோம். அதுபோல் மனசு, நம்முடைய மனம், நம்ம ஆள் தத்துவம், நம்முடைய ஆவி, நம்ம உயிருக்கு நம்ம நல்லவனா கெட்டவனா தெரியணும். கெட்டவனாக இருந்தால் நான் கெட்டவனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னா, அப்போ நெருப்புக்குள்ளே கையை விட்டப்ப ஒன்று சொரணை இல்லாமல் இருந்து கை வெந்து போகிற மாதிரி, இந்த கெட்டவன் தெரியாமல் இருந்தால் அந்த கெட்ட காரியங்களில் தொடர்ந்து முன்னேறுவான். கடைசியில் பார்த்திங்கன்னா நரகத்துக்கு போயிடுவான். அப்போ இவன் நரகம் போகாமல் இருக்குன்னா நரகத்தில் போய் விழுக வரைக்கும் இப்போ இந்த போய்கிட்டே இருக்கான். அவங்க அவ்வளோ தூரம் அங்கே போனவுடனே கடைசியில் ஒரு இடம் வருது, பெரிய பாதாளம் வருது, அங்கே டப்புக்குன்னு விழுந்துருவேன். அப்போ அந்த பாதாளம் அங்கே வருதில்ல, அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஐயையோ இங்கிட்டு போனால் ரொம்ப வேதனை, அது பிரச்சனை, முடிவில் நரகம், பாதாளம் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு தெரியணும்ல. அது தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த குற்ற மனசாட்சியை கடவுள் நமக்குள்ளே வைக்கிறார். கடவுளுடைய ஆவியானவரே நம்முடைய ஆவியோட, நம்முடைய உயிரில், நம்முடைய மனசில் பேசி நீ தப்பு பண்ணுற, நீ குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதுனால தான் குற்ற மனசாட்சி வருது. குற்ற மனசாட்சி எப்போ வரும்? யாரையா கொன்ன ஒரு பாடு தான் குற்ற மனசாட்சி வருமா? இல்லை யாரா பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒருத்தரை கெடுத்த ஒரு பாடு தான் குற்ற மனசாட்சி வருமா? இல்லாது ஊழல், லஞ்சம், அபகரிப்பு அதெல்லாம் செஞ்சால் தான் குற்ற மனசாட்சி வருமா? சாதாரண ஒரு பென்சில் திருடுங்க, குற்ற மனசாட்சி வருதா இல்லையான்னு பார்க்குறேன். சாதாரண ஒரு பென்சில், ஸ்கூலில் பிள்ளைங்க பென்சில், ரப்பர் திருடுவாங்க, திருடுவாங்க, அப்புறம் ஸ்கேல் திருடுவாங்க, அப்புறமேல அவங்க புஸ்தகத்தை திருடுவாங்க, அப்புறம் வேறு ஏதாவது கொண்டு வச்சுருந்தா காசு திருடுவாங்க. எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ பென்சில் திருடுறப்பவே திருடக்கூடாது, இது திருட்டு, நம்ம ஆள் சரியில்லை அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும், அறிவு வேணும். அப்போ தான் நம்ம ஒழுங்காகும். பென்சில் திருடுறப்ப ஒன்றும் தெரியலைன்னா அப்புறம் பேனா திருடுவோம், அப்புறம் காசு திருடுவோம், நோட்டை திருடுவோம், வேறு என்ன கொண்டு வந்தாலும் திருடுவோம். அப்புறம் கடைசியில் எங்கேயாவது மாட்டி ஜெயிலில் போட்டு அமுக்குவாங்க. யாரையாவது கொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு 4 பேர் சேர்த்து கொள்ளுவீங்க. அப்புறம் ஒரு நாள் மாட்டி எங்கேயாவது தூக்கு தண்டனைக்கு போயிடும். தூக்கு தண்டனை மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து நரகமும் வரும். அப்போ நீங்கள் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலேயே உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு கடவுள் உங்களுடைய இருதயத்தில் பேசி அந்த குற்ற மனசாட்சியை உண்டாக்குறது மிக நல்லதா இல்லையா? இங்கே தாங்க மனசாட்சியில் கடவுள் பேசுகிறாருன்னுவோம். நீங்கள் மனசாட்சியே இல்லாத ஒரு ஆளை உலகத்தில் காட்டுங்க பார்க்குறேன். யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த போலீஸுக்கு தப்பி, இல்லை நீங்கள் யாருக்கு வராத குற்றம் செஞ்சீங்களோ அவங்களுக்கு தப்பி நீங்கள் உலகத்தில் இங்கேருந்து ஓடி இமயமலையில் கூட போய் நீங்கள் அங்கே இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தப்பி நீங்கள் எங்கேயாவது ஓடிட முடியுமா? நீங்கள் எந்த இமயமலையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாலும் அந்த மனசாட்சி உங்களை விடாது, உங்களை பிடிக்கும். ஏன்னா கடவுள் அங்கே இருக்கிறார். நீ எங்கே போனாலும் கடவுள் அங்கே இருக்கிறார். கடவுள் உன்னை நீ சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு இப்படி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாக்க தப்பிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது. உண்மையாகவே அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் திருட மாட்டேன், இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறப்ப தான்
பெற்றோர் வந்து பிள்ளைகளை மன்னிக்கிற மாதிரி 2 அடி போடுவாங்க, அப்புறமேலு சரி வா நீ பிள்ளை தான்ட்டு மற்ற எல்லா நன்மைகளையும் கொடுப்பாங்க. அதுபோல் இந்த தேவன் நம்மை படைத்தவர், அவர் சொல்கிறாரு ஒழுங்காகு மனம் திரும்பு, ஒழுங்காக மனம் திரும்பு, அப்போ நான் உன்னை மறுபடியும் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு கடவுள் சொல்கிறாரு. அவர் தான் நம்ம மனசாட்சியில் நமக்குள்ளே பேசுகிறார். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நிஜ கடவுள் வந்து நீ தப்பு பண்ணுற ஒழுங்காகன்னு சொல்லுவார். ஆனால் உலகத்தில் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கிறாங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை நீ தப்பு பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த தெய்வங்கள் சொல்லாது. இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், திருட போகிறவன் சாமி நான் போய் திருடிட்டு பத்திரமா வரணும், நான் வந்து உனக்கு இப்படி காணிக்க போடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் திருட போகிறேன். அந்த சாமி என்ன சாமிங்க அது? நான் இப்போ கேட்குறேன், இன்றைக்கு மனிதர்கள் ஆராதிக்கிற தெய்வங்களில் எத்தனை தெய்வம் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லுது? அதில் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சு விட்டு அவன் வந்து நிற்கிறேன், நான் உனக்கு கேஸில் உனக்கு கூட இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுது. அதுக்காக இவங்க போய் எவ்வளவோ சாமி கும்பிட்றாங்க, வேண்டிக்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் தெய்வமாக இருக்க லாயக்கா? நமக்கு அறிவு வேணுங்க. பால் நல்ல பாலான்னு பார்க்குறேன், சேலை நல்ல துணியான்னு பார்க்குறேன், சாயம் போகாமல் இருக்கான்னு பார்க்குறான், இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலான்னு பார்க்குறேன், இந்த வாத்தியார் நல்ல வாத்தியாரான்னு பார்க்குறான், எத்தனை காரியத்தை நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறான். சாமி விஷயத்தில் பார்க்கக்கூடாது? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்களை உற்சாகப்படுத்தணும், நீங்கள் ஒழுங்கற்று போனால் உங்களை கண்டிக்கணும். இங்கே எந்த எவ்வளவு தெய்வங்கள் மனுஷரை கண்டிக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சாலும் ஒன்றும் கண்டிக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் உங்களை கண்டிக்கிற தெய்வம் யாருன்னு பார்க்கணும். உங்களை பெற்றவர்கள் தான் உங்களை கண்டிப்பாங்க. பெற்றவர்கள் தான் பிள்ளைகளை கண்டிப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கணும், பிற்காலங்களில் நல்லா வாழணும். அப்போ உங்களை கண்டிக்கிற தெய்வம் யார்? கண்டிக்கிறதுன்னா இப்போ நான் மனசாட்சிக்குள்ளே வர்றேன், நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சியை உங்களுக்குள்ளே உண்டாக்குறது யார்? அந்த குற்ற மனசாட்சி போகணும்னா கடவுள்கிட்ட வரணும். ஐயா சாமி நான் செஞ்சதை மன்னிச்சுக்கணும்னு கேட்கணும். அப்புறம் யாருக்கு விரோதமாக செஞ்சு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவன்கிட்ட என்ன திருடியோ அதை கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும். அதெல்லாம் வருதில்ல. அப்போ இந்த குற்ற மனசாட்சி இது ஒரு அற்புதமான விஷயம் என்று நீங்கள் அறிய வேண்டும். இப்போ திருடாதவன் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக நெஞ்ச நிமித்தி நடக்கிறான். ஆனால் திருடினவன் அவன் மனசாட்சியே அவனை குற்றவாளின்னு சொல்கிறதுனால கூனி குறுகி நடக்கிறான். ஏய் நீ திருடியானான்னு கேட்டால் இருக்கிறது தெரியாமல் அமைதியாக இடத்த காலி பண்ண பார்க்குறான். அப்போ இந்த மனசாட்சிக்குள்ளே எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கின்றன. ஆனால் திருடானதை கேட்டால் திருடாதவன் வந்து யார் சொன்னது என்னை திருடுன, எனக்கு வா காட்டு அவனை அப்படின்னு கேட்பான். ஆனால் திருடினவனுக்கு அப்படி கேட்க தைரியமெல்லாம் இருக்காது. அப்படியே பேசினாலும் அவன் இருதயத்திலேருந்து பொய் பேசுவான். தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறது. பொய் பேசுகிறதுங்கிறது என்னது? எதுக்காக நீங்கள் பொய் பேசுகிறதுன்னா என்னது? நம்ம இருதயத்துக்கு எது உண்மைன்னு தெரியும். அப்போ உண்மையை மறைச்சு வேறு மாதிரி பேசுகிறது தான் பொய். கவனிங்க, இது உண்மை இது பொய் அப்படின்னு எப்படி தெரியுது? கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிறார், இதுதான் சத்தியம், இது பொய், உண்மை இது பொய் இது அப்படின்னு கடவுள் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. எங்க நல்லது கிட்ட தெரியாத ஆள் சொல்லுங்கள். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத ஆளுங்க யாரும் இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும், உண்மை எது பொய் எதுன்னு தெரியும், நல்லது தெரியும், கெட்டது தெரியும். அப்போ இந்த இருதயத்துக்கு எல்லாம் தெரியுது. இருதயத்துக்கு இது தப்புன்னு தெரிஞ்ச காரியத்தை இல்லை அது நல்லது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது பொய்யா இல்லையா? அப்போ தன்னுடைய இருதயத்தையே வஞ்சித்து தன்னுடைய இருதயத்தை ஏமாற்றிக்கிட்டு இவன் போய் வேறு இடத்துல ஒரு தப்பான தகவலை கொடுக்குறான். அப்போ தன்னையவே வஞ்சிக்கிறான், தன்னுடைய இருதயத்தில் சொல்லப்படுகிற விவரங்களை மீறுறான்.
ஏப்பா இது உண்மைங்கிறப்ப நீ அதை போய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இது பொய்யுங்கிறப்ப அதை போய் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கடவுள் கேட்குறார் உள்ளேருந்து. அப்போ இவனுடைய சொந்த மனசாட்சியும் மீறி போகிறான், தன்னுடைய மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற கடவுளையும் மீறி தான் போய் ஒரு தப்பான காரியத்தை, ஒரு பொய்யை பேசுகிறது கூட, ஒரு பொய் பேசுகிறது கூட அவன் தன்னுடைய மனசை மீறணும், தன்னுடைய மனசாட்சிக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற கடவுளையும் மீறிட்டு தான் போய் ஒரு பொய் பேசுவான், திருடுவான், ஏமாற்றுவான், எந்த பாவம் வேணாலும் பண்ணுவான். அப்போ நான் இதெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன், அதெங்க தெரியாமல் செய்கிறது? தெரியாமல் செஞ்சுட்டேன்னா எத்தனை வேணாலும் சொல்லலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய மனதுக்குள்ளே எது தெரியாமையாக இருந்துச்சு? ஒழுங்காக படிக்கணும்னு தெரியுது, செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும்னு தெரியுது, எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்யணும்னு தெரியுது, நல்லவனாக வாழணும்னு தெரியுது, இரக்கமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக 4 பேருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் மீறி தானே அடுத்தவன்கிட்ட திருட போகிறோம். அப்போ அடுத்தவன்கிட்ட திருட போனால் நம்முடைய இருதயத்தில் இருக்க இவ்வளவு விவரங்களை, நம்முடைய மனசெல்லாம் மீறி, நமக்குள்ள இவ்வளோ விவரங்களை சொல்லியிருக்கிற கடவுளோட வார்த்தையை மீறி நம்ம போய் தப்பு பண்ணால் பிழைக்க முடியுமா? நமக்கு அறிவு வேண்டாமா? இது ரோட்டில் போகிறப்ப இடது பக்கம் போகணும், டிராஃபிக்கெல்லாம் பார்த்து கவனமாக போகணும், போலீஸ்காரங்க நிற்கிறவர் சொல்கிறத கேட்டு நிற்கணும், அப்புறம் போகணும். இதெல்லாம் சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை மீறிட்டு நான் இப்படியெல்லாம் ஓட்டுவேன்னா அப்புறம் எங்கேயா அடிபட்டு விழுகணும்ல. நம்ம பத்திரமா போகிறதுக்கு தான் இந்த சட்டங்கள். இன்றைக்கி நம்முடைய மனதுக்குள்ளே அவர் பேசி இது தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, அப்படி செஞ்சால் குற்றமான சாட்சி வந்துச்சுன்னா அது நல்லது, அப்போ தான் நீ சரியாவே. குற்றமான சாட்சியே வரலைன்னா எதை வேணாலும் செய்வேன். இன்றைக்கி 5 ரூபா திருடினாலும் நாளைக்கு 500 ரூபா திருடுவேன், நாளைக்கு 5000 ரூபா திருடுவேன், 5 கோடி திருடுவேன். அப்போ திருட்டு பெருசாகிக்கிட்டே போகுது, அந்த பாவம் பெருசாகிக்கிட்டே போகுது, அந்த பாவத்தை விட்டு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. எவ்வளோ தூரம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் போகிறோமோ அது தப்புன்னா அப்புறம் அவ்வளோ தூரம் திரும்பி வரணும்ல. எவ்வளோ கடினமாகுது பார்த்தீங்களா? ஆக நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்திலே பேசுகிற இந்த கடவுள் யார் நீ சரி தப்புன்னு கரெக்டாக சொல்கிறா? பைபிளில் எழுதியிருக்க ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி கொடுக்குற ஒரு மரத்தை பார்த்து அதில் இருக்க பழத்தை தின்னான்னு போட்டிருக்கு. அதனால் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தின்னதுனால இவனுக்கு நல்லது கெட்டது தெரியும். நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு அப்புறம் கெட்டதை போய் செஞ்சா அப்போ தன்னையே குற்றவாளி அவன் தீர்த்துக்கிறான், தான் குற்றவாளின்னு தானே சொல்லிக்கிறான். அப்போ குற்றவாளிங்க எங்கே போகணும்? நரகம்தான் போகணும். கடவுளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க. அங்கே போய் நம்மளை எல்லா காரியங்களையும் உட்காந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுடைய மனதில் எல்லாம் விசாரிக்கப்பட்டு கடைசியில் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று, நீ திருடுனேன்னு. அப்போ இந்த திருட்டு அவனுடைய மனசாட்சியில் குற்ற மனசாட்சியை உண்டாக்குதே, அதை சரி பண்ண என்னதாங்க செய்யணும்? எவன்கிட்ட திருடுனியோ அதை கொண்டு திருப்பி கொடுத்துடலாம், அல்லது யாரையா குடும்பத்தை கெடுத்திருந்தால் அதை எந்த சரி பண்ண முடியுமோ பண்ணலாம், இல்லை அதுக்கு ஏதாவது மறுபடி பயன் கட்டுறேன்னா கூட கட்டலாம். ஆனால் செஞ்சதை இல்லாமல் ஆக்க முடியாது, செஞ்ச குற்றத்தை இல்லாமல் ஆக்க முடியாது. செஞ்சது தான். அதனால் நியாய தீர்ப்பு ஒன்று கடைசியில் அவர் வர்றார். கடவுள் உன் வாழ்க்கை முடிகிறப்ப உனக்கு நியாய தீர்ப்பு வருது அப்படி சொல்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு வருதுன்னா அங்கே தொடர்ந்து குற்றங்களை செஞ்சு பெரிய குற்றவாளி அங்கே போகிறத விட இந்த மனசாட்சிக்குள்ளே இது தப்புன்னு தெரிஞ்ச உடனே குற்ற மனசாட்சி வருது, உடனே சரி பண்ணிக்கிட்டா அப்போ நம்முடைய மனதை நம்முடைய வாழ்க்கையை எப்பயுமே சரியாக வச்சுக்க நமக்கு ஒரு அங்கே உதவி உண்டாகிறது. இதுக்கு போய் அவங்ககிட்ட கேட்கணும் இவங்ககிட்ட கேட்கணும், அவங்க ரொம்ப அனுபவசாலி. உள்ளே இருக்கிறது, உள்ளே விவரங்கள் இருக்கின்றன, உள்ளே கடவுள் பேசுகிறார். கடவுள் பேசுகிறப்ப நீ ஒழுங்காக இருந்தால் நல்மன சாட்சியை கொடுக்குறார், நீ நல்லவன் தான், இதில் கரெக்டாக இருக்கிற அப்படி சொல்லுவார். நீ திருடி இருந்தால் நீ திருடு, நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சியை நமக்குள்ளே உண்டாக்கிறார். இந்த கடவுளுக்கு தப்பி எங்கேயும் ஓட முடியாது. அதனால தான் இப்போ நான் கேட்டேன், நீங்கள் தப்பு பண்ணால் நீ தப்புன்னு சொல்கிற கடவுள் இருக்காங்களா? அதை தேடு.
நீ என்ன தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்லை, நீ தப்புன்ட்டு வந்தால் அதுலேருந்து ஏதாவது சிக்கல் வந்தால் கூட நான் காப்பாற்றி கூட நான் வரேன் அப்படின்னு சொல்கிற தெய்வங்களை, அது என்ன கேடுகட்ட தெய்வங்கள்ங்க. என்ன அப்படி சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? உங்களுக்கே பயங்கர பெரிய குற்றவாளிகள் எந்தெந்த தெய்வங்கள்கிட்ட போய் என்னெல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்த பிரச்சனையில் இருந்து தப்பிச்சுக்கணும், கோர்ட்டில் கேஸில் தப்பிச்சுக்கணும், அப்புறம் இந்த பஞ்சாயத்தில் தப்பிச்சுக்கணும், எத்தனை பேர் எத்தனை தெய்வங்களை போய் வணங்குறான்னு நீங்கள் பேப்பர் செய்தி எடுத்து வாசிங்க. அப்போ அந்த தெய்வங்கள்லாம் தெய்வங்களா? நமக்கு அறிவு வேண்டாமா? கடவுள்கிறவர் அவர் ஒரு குற்றவாளியாக இருக்கலாமா? இப்படி நல்லவனுக்கு உதவி செய்யாமல் கெட்டவனுக்கு உதவி செய்கிற தெய்வமா? அது கெட்ட ஒரு ஆவி, கெட்ட சக்தி அப்படின்னா நமக்கு தெரியணும். கெட்ட சக்திகளோட சேரக்கூடாது, கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாது. அவங்க நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, நாசமாக்கிடுவாங்க, நமக்கு தெரியணும்ல. இதையெல்லாம் தெரியப்படுத்துகிறவர் தான் கடவுள், நம்மை உண்டாக்கினவர். அவர் நம்முடைய மனதில் பேசி மனசாட்சியிலே நீ சரியாக இருந்தால் சரியாக இருக்கேன்னு சொல்கிறாரு, நீ கெட்டிருந்தா நீ கெட்டு போயிட்டதில்லைன்னு சொல்கிறாரு, குற்ற மனசாட்சியை கொடுக்குறாரு. இந்த குற்ற மனசாட்சி எவ்வளோ நல்லதுன்னு இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்களா? இயேசுனார் ஒரு இடத்துல கேட்டார், பாவமே இல்லாதவன் யாருடா, இங்கே வா, இந்த பாவம் செஞ்சுட்டா விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொல்கிறேன் இல்லை, கல்லை விட்டு அவன் மேலே ஏறினார். ஒருத்தன் கூட கல்லை விட்டு எரியலை. அப்படின்னா எல்லாரும் அவன் குற்றவாளின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான் அவன் மனசுக்குள்ளே. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், என்கிட்ட குற்றம் உண்டுன்னு யார் சொல்ல முடியும்னு கேட்டார். ஒருத்தனாவது வாயை திறக்கணுமே. அப்போ இவர்கிட்ட குற்றம் இல்லைங்கிறது வெளியாகுது, மீதி மனுஷர்லாம் குற்றவாளிகள்னு தெரியுது. இவர் கேட்குறது என்ன கேட்குறாரு, இந்த விபச்சாரத்தில் சிக்குண்ட பிடிபட்ட அந்த லேடி கேட்குறாரு, சொல்கிறாரு, சரிப்போ நான் உன்னை கல்லறியல, ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதேன்னு அவர் சொல்லி விடுறாரு. அப்போ இவர் ஒழுங்காக இருக்கணும். நான் ஒழுங்காக இருக்கேன்னு சொன்னால் மன்னிச்சுட்டு இனிமேல் ஒழுங்காரு நமக்கு சொல்லணும். அப்படி ஆள் தான் நிஜமாகவே கடவுளாக இருக்க தகுதியான ஆள். அதை நீங்கள் பாருங்கள். இயேசுனார் கடவுள் இல்லை, அவருடைய குமாரன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய கடவுளுடைய குமாரன். அவருடைய சாயல் ரூபத்தில் பாவம் இல்லாமல் பிறந்து இந்த மனுஷனுக்காக பாவமில்லாத மனுஷனாகிய இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார். இது எவ்வளவு நல்ல ஒரு காரியம், கவனித்து பாருங்கள். பாவம் செய்யக்கூடாது என்றார், ஏற்கனவே செஞ்சு தொலைச்சிட்டா நான் உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறேங்கிறாரு, ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். இது எனக்கு தெரியுது, அதனால் சொல்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது தெய்வம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கறலாம், நான் ஒன்றும் மாட்டேன்னு சொல்லலை. எனக்கு தெரியும் இந்த இயேசுனார் பரிசுத்தமானவர், அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாரு. அதனால் இந்த விதத்தில் கடவுளுடைய குணாதிசயங்களில் முக்கியமான ஒரு குணாதிசயம் இதில் விளங்குது. கடவுளுங்கிறவர் எல்லாரோட பெரியவராக இருக்கணும், இவர்கிட்ட எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, இவர் எல்லாரையும் ஒழுங்காக இருக்க மனம் திரும்புன்னு சொல்லணும், மனம் திரும்பாத பட்சத்தில் கடைசியில் நியாய தீர்ப்பு வருது, பரலோக நரகம் வருதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லாத ஒரு தெய்வமாக இருக்க முடியாது. அதுதான் பாருங்க, இங்கே சொல்கிற மனசாட்சிக்குள்ளே பேசி ஒழுங்காக அப்படி சொல்கிற தெய்வத்தை பார்க்குறோம், இந்த இயேசுநாட்டை பார்க்குறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இந்த இயேசுநாட்டை வந்தால் பாவம் தொலையும், கடவுளுடைய பிள்ளையாக இருக்கலாம், முடிவிலே பரலோகம் போகலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. சகல சிருஷ்டிப்புகளிலும் மேன்மையான சிருஷ்டிப்பாக மனிதன் இருக்கிறான். என்ன மேன்மைங்க? பெரிய ஞானம் படிப்பா இல்லை, கடவுளுடைய சாயல் ரூபம், கடவுளுடைய பிள்ளையா, அவருடைய சுபாவத்தோட கூட அவர் எப்படி அண்ட சராசரங்களை ஆளுகிறாரோ அதுபோல் பூமி ஆளக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டவனாய் இப்படி கடவுளுடைய பிள்ளையா வாழ்கிறதானுங்க மேன்மையானது. அப்போ ஏதோ சிங்கம்புலி கரடியெல்லாம் இல்லை, நாம் விசேஷமானவர்கள். ஆதலால் அவரை பற்றி கொண்டு அவரிடத்தில் வாழ்வோமாக. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவம் தொலையும், கடவுளுடைய பிள்ளையாவிங்க, பரலோகமும் உண்டு. ஓகே, காட் பிளஸ் யூ.